இன்றைக்கி காலையிலேயே வந்து இட்லி தான் வந்து செஞ்சுருந்தேன். சூப்பராக எங்கள் இட்லி வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் மாவு வந்து ஊற வைக்கவே இல்லை ரொம்ப நாளாக. ஸோ வந்து இன்றைக்கி ஊற வச்சு சூப்பராக மல்லிப்பூ இட்லியும் காராமணி எல்லாமே போட்டு ஒரு மசாலா குழம்பு வைக்கணும் இன்றைக்கின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அரிசி எல்லாமே வந்து ஊற வச்சு இட்லிக்கு வந்து எடுத்தாச்சு. மாவு வந்து சூப்பராக வந்து புளிச்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து காராமணி குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதிலே வந்து பட்டை கிராம்பு எல்லாமே ஒரு 2 துண்டு போட்டுட்டு அதிலே வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு லைட்டாக வந்து சாட்டே பண்ணிவிட்டு அதிலே கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 பெரிய சைஸ் வெங்காயம், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, நல்லா பெருசாகவே கட் பண்ணி வச்ச தக்காளி வந்து ஒரு 5லேருந்து 6 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக வந்து எடுத்துருக்கு. குழம்புக்கு நம்மளுக்கு வந்து கிரேவி வேணும்ல. ஸோ தக்காளி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த புளிப்பு தன்மையோட. ஸோ அதிலே வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி இது பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுற வரைக்கும் அது வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். அது கூடயே வந்து இப்போ வந்து அதே குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, குட்டி குட்டியாக நறுக்கணும் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 போட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸு, பெருசாகவும் இல்லாமல் குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலோடு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதிலே கொஞ்சமாக வந்து கல்லுப்பு அப்புறமா வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே வந்து இப்போது அந்த மசாலா வந்து அரைக்கிறோம் இல்லையா, அதிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் இதுவும் கூடவே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு கூடவே வந்து நைட்டே ஊற வச்ச காரமணி கொட்டை, அப்புறமா ஒரு சின்ன பவுல் அளவு பட்டாணி சேர்த்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் இன்னுமே நல்லாவும் இருக்கும். ஸோ வந்து இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மசாலா நைஸாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இதிலே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் வந்து விட்டால் போதும். சூப்பரான குழம்பு ரெடி. நீங்கள் வந்து எதையுமே வந்து இது மாதிரி கடாயில் வறுக்காமல் டைரெக்டாக கூட போட்டு மசாலா அரைக்கிறீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க, குழம்பு ரெடி ஆகிடும். அதே மாதிரி இப்போ வந்து இட்லி மாவுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கட்டியாகவே வந்து ஊற்றிருந்தேன் இன்றைக்கி. ஸோ குழம்பு விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்து இட்லியும் ரெடி பண்ணிடலாம். ஊற்றி வந்து வச்சுட்டேங்க இட்லி குக்கரில். அது வந்து 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இட்லியும் வந்து ரெடி ஆகிடும். இட்லி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்துருந்தது இட்லி வந்து. இதோட மெஷர்மெண்ட்ஸும் வேணும்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வாட்டி நான் செய்யும்போது. சூப்பராக இருந்தது இட்லி அப்புறமா இந்த காரமணி குழம்போட காம்பினேஷன்.